வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களில் ஷுட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஷுட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ் அப்படின்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஷுட் ஹாவ்னா இருக்க வேண்டும். ஸோ ஷுட்டுனா வேண்டும், ஹாவ்னா இருக்க. ஷுட் ஹாவ்னா இருக்க வேண்டும். எப்போதுமே நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா அது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு கற்றுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷுட் ஹாவ் அப்படின்னா இருக்க வேண்டும். ஸோ தமிழில் நம்ம எங்கெங்கெல்லாம் அது இருக்க வேண்டும்னு வருதோ அங்கெல்லாம் இதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதை எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலான்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வெர்ப். சப்ஜெக்ட்னா என்ன? பெயர் சொல். அதாவது நீ, நான், அவங்க அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இது எல்லாமே சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷுட் ஹாவ். ஓகேவா? அதுக்கப்புறமா வேர்ப். ஸோ வேர்ப் எப்படி இருக்கணும்னா அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோ எடுத்துக்கிட்டோன்னா கோ, வெண்ட், கான். ஸோ இந்த கான்கிறது தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு குட் ஹாவ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். குட் ஹாவ்னா இருக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹாவ்னா இருக்க, குட்டுனா முடியும். இங்கே அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஷுட் ஹாவ்னா இருக்க வேண்டும், குட் ஹாவ்னா இருக்க முடியும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இதுவும் சேம் அஸ் ஷுட் ஹாவ் தான். இப்போது முன்னாடி நம்ம பார்த்ததில் எக்ஸப்ட் ஷுட் ஹாவ் நம்ம இங்கே குட் ஹாவ் யூஸ் பண்ணோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, ஃபைனலாக இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஷுட் ஹாவ்னா இருக்க வேண்டும், குட் ஹாவ்னா இருக்க முடியும். இப்போ நம்ம ரூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம், எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். இதை பயன்படுத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ போயிருக்க வேண்டும். அதாவது நீ போயிருக்கணும், நீ அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். யூக்கு நீ, இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ். ஸோ போ அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கோ, வெண்ட், கான். ஸோ இங்கே அதான் போட்டிருக்கோம். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஈஸியாக புரியுதில்ல. யூ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், இங்கே ஷுட் ஹாவ் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. தென் போவோட என்ன இது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கோ. கோ, வெண்ட், கான். ஓகேவா? ஈஸியாக யூ ஷுட் ஹாவ் கான். அவ்வளோதான், சென்டென்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ போயிருக்கலாம், அதாவது உன்னால் முடிஞ்சிருக்கும், நீ அதை போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாம்? ஸோ இருக்க முடியும்னா இது ஆட்டோமேட்டிக்காக குட் ஹாவ் யூஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸு. இதை நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? யூ குட் ஹாவ் கான். அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இந்த ரூல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதோட மீனிங் தெரியணும், அது எங்கே பயன்படுத்தணும்னு தெரியணும். நீ போயிருக்க வேண்டும்னா யூ ஷுட் ஹாவ் கான். நீ போயிருக்கலாம், நீ போயிருக்க முடியும் அப்படின்னா யூ குட் ஹாவ் கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்க வேண்டும், நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நான், அப்போது ஐ வரும். ஐ ஷுட் ஹாவ் என்ன பண்ணியிருக்கணும்? இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ் போட்டோம். அடுத்தது வேர்ப் பண்ணணும், படிச்சிருக்கணும். அதான் இங்கே வேர்பு. ஸோ செயல். இங்கே ஸ்டடீடு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்டடீட். ஓகேவா? ஸ்டடீட் எப்படி படிச்சிருக்கணும்? கஷ்டப்பட்டு, அதான் ஹார்டர். ஓகேவா? ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் ஹார்டர். ஈஸியாக இருக்கா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்ப். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேர்டு இங்கே என்ன? கஷ்டப்பட்டு. அதுக்காக ஹார்டர் இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. ஷுட் ஹாவ் வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குட் ஹாவ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம், நான் செஞ்சுருக்கலாம், என்னால் பண்ணியிருக்க முடியும், நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் டயத்தை அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா குட் ஹாவ் பயன்படுத்தி. ஓகேவா? ஐ குட் ஹாவ் ஸ்டடீட் ஹார்டர், என்னால் முடிஞ்சிருக்கும், நான் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஐ குட் ஹாவ் ஸ்டடீட் ஹார்டர். ஸோ சேம் தான். ஓகேவா? இருக்க வேண்டும்னா ஷுட் ஹாவ், இருக்க முடியும், இருக்கலாம் அப்படின்னா குட் ஹாவ். ஓகேவா? நான் செய்திருக்க வேண்டும், அதாவது நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும். இங்கே என்ன சப்ஜெக்ட்டு? நான், அதாவது ஐ வரும். ஸோ ஐ இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ்,
அதுக்கப்புறமா வேர்ப் போடணும். இங்கே என்ன வேர்ப்னா செய் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ செய்னா டூ டிட் டன். ஸோ நம்ம இங்கே டன் யூஸ் பண்ணணும். ஐ ஷுட் ஹாவ் டன். நான் செஞ்சிருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹாவ் டன். நான் செஞ்சிருக்கலாம். நான் செய்திருக்கலாம். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? ஐ குட் ஹாவ் டன். ஓகேவா? ஸோ இதுமாரி கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு அவன் என்னிடம் கேட்டிருக்க வேண்டும். அதாவது அவன் என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? அவன். அப்போது ஹீ. இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ். இங்கே நம்மளோட வேர்ப் என்ன? செயல் என்ன? கேட்கறது. ஸோ ஆஸ்க். ஆஸ்க்டு ஸோ ஆஸ்க்டு இங்கே வரும். ஹீ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு. அவ்வளோதான் சென்டென்ஸ். இப்போது எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது? என்கிட்ட. அதாவது யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட. அப்போ என்னிடம் அதுக்கு வந்து மீ. ஓகேவா? ஹீ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ. அவன் என்னிடம் கேட்டிருக்க முடியும். அதாவது அவன் என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது அவனால் செய்ய முடிஞ்சிருக்கும், அவன் ஆனால் பண்ணலை அப்படிங்கிறப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஹீ குட் ஹாவ் ஆஸ்டு மீ. அவனால் முடியும். இப்போ குட் ஹாவ் ஆஸ்டு மீ கேட்டிருக்கலாம். ஓகேவா? அவன் என்கிட்ட கேட்டிருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹாவ் ஆஸ்டு மீ. அவன் என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஹீ குட் ஹாவ் ஆஸ்டு மீ. அவள் சமைத்திருக்க வேண்டும். அதாவது 1 மணி ஆச்சு, இந்நேரம் அவள் சமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள்ல. அது எப்படி சொல்லலாம்? இங்கே நம்ம சப்ஜெக்ட் என்ன? அவள். அப்போது ஷீ. இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ். என்ன பண்ணியிருக்கணும்? சமைச்சிருக்கணும். அப்போ சமையல் செஞ்சுருக்கிறதுக்கு என்ன இது? குக்கு. ஸோ குக்டு. ஸோ ஷீ ஷுட் ஹாவ் குக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவள் சமைச்சிருக்கலாம். அதாவது இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தா, அப்போ சமைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஷீ குட் ஹாவ் குக்டு. அவளுக்கு டைம் இருந்துச்சு, பண்ணியிருந்துருக்கலாம் அதை. அப்போது ஷீ குட் ஹாவ் குக்டு. ஓகேவா? ஸோ சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் இங்கே ஷுட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ் மாறும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் 1 மணி ஆச்சு, நேரம் செஞ்சுருக்கணும் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறப்போ ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இது இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த, இவ்வளோ நேரம் உனக்கு டைம் இருந்துச்சு இல்லை, அப்போது நீ செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்போ ஷீ குட் ஹாவ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக பார்க்கலாம். அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதாவது அந்த ஜாபை நீங்கள் முன்னாடியே அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும். இப்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கல, நீங்கள் அப்போயே அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும். அது நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்கிறப்போ அதை எப்படி சொல்லலாம்? இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்ன? ஸோ இது பெரிய சென்டென்ஸாக இருக்கிறப்போ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட் நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இங்கே நீங்கள் அப்படிங்கிறது வருதா? ஸோ அதுதான் இங்கே சப்ஜெக்ட். அதாவது யூ. இருக்க வேண்டும்க்கு ஷுட் ஹாவ். என்ன பண்ணியிருக்கணும்? அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதாவது ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்னா அக்செப்டட். யூ ஷுட் ஹாவ் அக்செப்டட். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? அந்த, அதுக்கு தட்டு. எதை? வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புனா ஜாப் ஆஃபர். வேலைனா ஜாபு, வாய்ப்புனா ஆஃபர். ஸோ ஜாப் ஆஃபர். யூ ஷுட் ஹாவ் அக்செப்டட் தட் ஜாப் ஆஃபர். ஃபஸ்ட்டு இருக்கிற யூ ஷுட் ஹாவ் அக்செப்டட் நம்ம பார்த்த சேம் பேட்டர்ன் தான். சப்ஜெக்ட் ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்பு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற வேர்ட்ஸ் என்ன? அந்த வேலை வாய்ப்பு. அதுக்கு தான் தட் ஜாப் ஆஃபர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வேலை வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இது நம்மளே நினைக்கிறது. நான் அந்த வேலையை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளே நினைக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ. இருக்கலாம், சேர்ந்திருக்க முடியும். அப்போது இருக்க முடியும்க்கு குட் ஹாவ். ஐ குட் ஹாவ் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்போது அக்செப்டட். ஐ குட் ஹாவ் அக்செப்டட். நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐ குட் ஹாவ் அக்செப்டட். எதை? அந்த, தட் வேலைவாய்ப்பு. அப்போது ஜாப் ஆஃபர். ஐ குட் ஹாவ் அக்செப்டட் தட் ஜாப் ஆஃபர். அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் அக்செப்டட் தட் ஜாப் ஆஃபர். அந்த வேலைவாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐ குட் ஹாவ் அக்செப்டட் தட் ஜாப் ஆஃபர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.